நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நபி. நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பிடிச்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் சைடுல இருக்கக்கூடிய ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். சோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, எல்லாருமே என்கிட்ட கேட்டுட்டு இருந்த ஒரே நோட்டிபிகேஷன்ல கிட்டத்தட்ட 15 மாவட்டங்களுக்கு வேலை வாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அரியலூர், செங்கல்பட்டு, கடலூர், காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, மதுரை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நாமக்கல், சிவகங்கை, தென்காசி, திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருவாரூர், விழுப்புரம். சோ இந்த 15 மாவட்டங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலிருந்து வேலை வாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்ஆர்பி, டிஆர்பி, பிஆர்பின்னு சொல்லிட்டு 3 வகையான போஸ்டிங்ஸ் தான் அனௌன்ஸ் பண்ணிருக்குது. இதுக்கு பாத்தீங்கன்னா மாதம் 10,500 இருந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா சில போஸ்டிங் கொடுத்திருக்காங்க, சில போஸ்டிங் 25,000 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி 29/6/2026 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். பெண்களுக்கு பாத்தீங்கன்னா முன்னுரிமை கொடுக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா யூஜி, பிஜி முடிச்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க. இதோடைய முழு அப்டேட் வீடியோ நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமேல் நம்மளுடைய Facebook, இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்கள் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஸோ டெலிகிராம் குரூப் பாத்தீங்கன்னா மூடிட்டாங்க. ஸோ நீங்க அதுல உடனே அப்டேட் நீங்க பார்க்க முடியாது. ஸோ அதற்கு பதிலாக இனிமே நம்மளுடைய Facebook பேஜ் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் இனிமேல் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்லயே ஜாயின் பண்ணாதவங்க வாங்கிக்கோங்க. சோ நீங்க இந்த 3 பிளாட்ஃபார்ம்லயே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற அப்டேட் நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா உங்களுக்கு அப்டேட்டா வந்துடும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம இந்த 15 மாவட்டங்களுக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட், அதாவது india360jobs.com, நீங்க ஜஸ்ட் படி கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா நம்ம இந்த போட்டிருக்க வீடியோடைய முழு அப்டேட் வீடியோ நம்ம அதுல கொடுத்திருக்கோம். அதுல இருந்து நீங்க டைரக்டா பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மா இருக்கட்டும், அதே மாதிரி வெப்சைட்டா இருக்கட்டும், நீங்க அதே மாதிரி நோட்டிபிகேஷன் எல்லாமே நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரி, வாங்க மேலே இப்ப நம்ம அந்த அபிஷியல் ஃபுல் வீடியோ அப்டேட்டும் போய் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது நமது தமிழ்நாட்டிலிருந்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தான் பார்க்க போறோம். சோ எல்லா நண்பர்கள் கேட்டுட்டு இருந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் எப்ப வரும் கேட்டிருந்தீங்க. இதோ அதுக்கான நோட்டிபிகேஷன் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ இது பாத்தீங்கன்னா அபிஷியல் வெப்சைட். சோ அந்த நோட்டிபிகேஷன் ஆல்ரெடி நான் ஓபன் பண்ணி வச்சுட்டேன். இப்ப நீங்க திரையில பாத்துருக்க நோட்டிபிகேஷன் தமிழ்நாடு ஸ்டேட் ரூரல் லிவ்லிஹுட்ஸ் மிஷன்ல இருந்து தான் வந்திருக்கு. அதாவது TNSRLM சொல்லுவாங்க. இதுதான் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையுடைய இது. எத்தனை டிஸ்ட்ரிக்ட் வந்திருக்கு பாத்தீங்கன்னா நமது தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்தமாக 38 இருக்குது. பட் இந்த 38 டிஸ்ட்ரிக்ட்ல 15 டிஸ்ட்ரிக்ட் பாத்தீங்கன்னா மோர் தென் 15 டிஸ்ட்ரிக்ட் மேல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. TNSRLM அனௌன்ஸ் பண்ண வந்திருக்குது. அதுல எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அரியலூர், செங்கல்பட்டு, கடலூர், காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, மதுரை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நாமக்கல், சிவகங்கை, தென்காசி, திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருவாரூர் மற்றும் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். சோ இதுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஸ்டேட் ரிசோர்ஸ் பெர்சன் SRPS. சோ இதுக்குதான் பாத்தீங்கன்னா டெவலப்டு பாத்தீங்கன்னா எவ்ரி 3 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுல நம்ம ரொம்ப முக்கியமான இது பாத்தீங்கன்னா ரூல்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்க்க போறோம், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்க்க போறோம், என்கேஜ்மெண்ட் இதோட டீடைல்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். இந்த ரூல்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ட்ரைனிங் எங்க இருந்து வரும் பாத்தீங்கன்னா டிஆர்பிஎஸ் ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பிளாக் ரிசோர்ஸ் பெர்சன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ப்ரீசிஎம்ஓ கன்வென்ஸ் ஸ்டேட் இன்ஸ்டிடியூட் ரூரல் டெவலப்மெண்ட், அதாவது SIRT சொல்லுவாங்க. அங்க நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதற்கு அடுத்தபடி ரீஜனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். சோ இங்க இந்த இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மள டைரக்டா போயிட்டு அவங்க ட்ரைனிங் கொடுக்கற மாதிரி இருக்கும். அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா 1 by 1 இங்க எல்லா டீடைல்ஸுமே இருக்குது. நீங்க பார்க்கலாம்.
சோ இது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ள இருக்கக்கூடிய பஞ்சாயத்து இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்குமே நீங்க வந்து போற மாதிரி இருக்கும். சோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா மேக்ஸிமம் 25 days வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எங்கேஜ் டேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா 10 days மேக்ஸிமம் வந்து இருக்கும். சோ 1000 வந்துட்டு மினிட்ஸ் வந்து நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். சோ மானிட்டரிங் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிவ்யூ வந்து பண்ற மாதிரி இருக்கும். சோ டோட்டலா 715 சொல்லியிருக்காங்க. டிஏ பெர் டேக்கு வந்து பாத்தீங்கன்னா 250. சோ டோட்டலா மந்த்லி சேலரி 25,000. இதை தவிர்த்து 250, 750, 1000. சோ இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாய் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்குறாங்க. சோ ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா அடிஷனல் அலோன்ஸா வந்து கொடுக்கறதா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. So actual normal second class train government normal so bus fare will be reimbursement வந்து பண்ணிடுவோம் வந்து சொல்லிருக்காங்க. சோ இந்த இன்டர்வியூ நடைபெறும் இடத்துக்கு நீங்க போறதுக்கு ரீம்பர்ஸ்மெண்ட் வந்து இருக்குது. சோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜெண்டர் ஃபீமேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரிஃபரபிள் ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 30ல இருந்து 45 வயசு வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி, அதுல சோசியல் ஒர்க், சோசியாலஜி, ரூரல் டெவலப்மெண்ட், உமன் ஸ்டடிஸ், எனி அதர் சோசியல் சயின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 10 years வந்து கேட்டிருக்காங்க. சோ அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே லாங்குவேஜஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து ப்ரொஃபிஷியன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கில் வந்துட்டு ஏதோ ரிலேட்டட் இருக்கணும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக டிஸ்ட்ரிக்ட் ரிசோர்ஸ் பர்சன் டிஆர்பி இந்த போஸ்டுக்கான ரோல்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இங்க இருக்குது. இதுக்கான மாத சம்பளம் 18,000. இதை தவிர்த்து அடிஷனல் வந்து பாத்தீங்கன்னா 750, 500, 120 சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல் 30 to 45 years, போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சுக்கணும், 4 years எக்ஸ்பீரியன்ஸ், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து ப்ரொஃபஷனலா உங்களுக்கு பேச தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பா இருக்கணும். சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா செலக்ஷன் ப்ராசஸ், ரிட்டன் டெஸ்ட் 50 மார்க், குரூப் டிஸ்கஷன் 10 மார்க், மைக்ரோ டீச்சிங் இன்டர்வியூ வந்துட்டு 40 மார்க், டோட்டலா வந்து 100 மார்க்குக்கு வந்துட்டு செலக்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போற போஸ்டிங் பிளாக் ரிசோர்ஸ் பர்சன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரூல்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது பார்க்கலாம். சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாத சம்பளம் 10,500, அதர் அடிஷனல் அலவன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 450, 300, 60 சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஜென்ரல்ல வந்து பார்க்க போறது ஃபீமேல் 25ல இருந்து 45 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். அண்டர் கிராஜுவேட் சோசியாலஜி, ரூரல் டெவலப்மெண்ட் ரிலேட்டட் படிச்சிருந்தாலே போதும். 3 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயன்சி பேச தெரிஞ்சுக்கணும். கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பா இருக்கணும். இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் வந்து 50 மார்க், மைக்ரோ டீச்சிங் கம் இன்டர்வியூல 50 மார்க், அதுல வந்துட்டு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் 10, டீச்சிங் ஸ்கில் வந்துட்டு 10, சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து 10, கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து 10, எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ட்ரெயினர் ரிலேட்டட்ல இருக்கக்கூடியதுக்கு 10 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஹவு டு அப்ளை. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பில்லிங் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு ப்ராஜெக்ட் டைரக்டர் TNSRLM கன்சர்ன் டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா 29/6/2026 உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு சேரணும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அட்ரஸ்க்கு வந்துட்டு இங்க எல்லாமே இருக்குது. சோ ஒவ்வொருத்தவங்களுடைய அட்ரஸ் அரியலூருக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டுக்கு நீங்க விண்ணப்பிக்கிறதுக்கான கொடுத்துருக்காங்க. கடலூர் லொகேஷன், காஞ்சிபுரத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிருஷ்ணகிரி, மதுரை, அதுக்கு அடுத்தபடிய மணிமந்தல், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், அப்படியே ஸ்கூல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட், சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட், சோ அதற்கு அடுத்தபடியாக வந்துட்டு தென்காசி, திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருவாரூர், விழுப்புரம், இந்த 15 டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டா வந்து பண்ணிட்டு வந்து சாட் பண்ணலாம். பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் பிசினஸ் மட்டும் டைப் பண்ணிக்கோங்க @india360jobs.com. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது டவுட் இருக்குது, ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணணும், அதே மாதிரி உங்க டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஏதாவது ஜாப் தேடணும், இல்ல உங்களுக்கு ஏதாவது ரிலேட்டட் டிபார்ட்மெண்ட்ல ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கான ஏதாச்சும் வந்து வீடியோ போடணும், டீடைல்ஸ் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா வந்துட்டு சப்போர்ட்னு மட்டும் டைப் பண்ணிக்கோங்க @india360jobs.com அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மெயில் ஐடிக்கு எங்களுக்கு மெயில் கொடுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.